மறுபடியும் நம்ம சார்ட்டில் இருந்து இன்னொரு 2 எழுத்து வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். 2வது எழுத்தாகிய பெய்த், அதுவும் 14வது எழுத்தாகிய நூன், அதையும் குறித்து நம்ம 2ஐயும் சேர்த்து இப்போ தியானிக்க இருக்கிறோம். பெய்த்துனா நமக்கு தெரியும் வீடு. அந்த நூன் என்கிறது அதனுடைய இது சீடுன்னு அர்த்தம். நம்ம சார்ட்டில் பார்க்குறோம். சீடு, ஃபிஷ்ஷு, லைஃப் கண்டினியூ. அது ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கு ஒரு இது. அப்போ அதுக்கு சிம்பிள் மேலே பார்த்துருப்பீங்க, இன்வெர்டட் பா மாதிரி இருக்குது. அந்த வெய்த்தும் நூனும் சேர்ந்தா வீட்டில் உள்ள ஜீவன், லைஃப்னு அர்த்தம். இப்போ உலகத்தில் வேர்ல்டில் உள்ள லைஃப் அப்படின்னா நித்திய ஜீவன் யாருன்னா கிறிஸ்து. பென், இதுக்கு பேர் வெய்த்தும் நூனும் சேர்ந்தது பென்னு அர்த்தம். பென்னுன்னா குமாரனை குறிக்கிறது. அவர் தான் உலகத்தில் நித்திய ஜீவன். வீட்டிலையும் உள்ள ஜீவனாகிய கிறிஸ்து. இது எங்கள் வீட்டின் தலைவர் கிறிஸ்துன்னு நம்ம எழுதி போடலாம், வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வீட்டில் ஜீவன் தலைவர் அப்படின்னா கிறிஸ்து தான். அதுதான் பென்னு அர்த்தம். வெய்த், நூன், அந்த ரெண்டும் சேர்ந்தா இட் ரெப்ரசன்ட்ஸ் கிரைஸ்ட். ஓகே, இப்போ இதையும் 2ஐயும் சேர்த்து இன்னும் விரிவாக அடுத்த சார்ட்டில் தியானிக்க